அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, ராமின் ரீடா இந்த படத்தோட கதையை தான் பார்ப்போம். படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ ராம் வந்து காட்டுறாங்க. அவர் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து பொண்ணு பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு ஆனால் எல்லா பொண்ணு வந்து இவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுங்க. ஆனால் வந்து இவர் எப்படியாவது வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே முடிவோடு இருக்கார். அப்படிங்கிறப்ப இவருக்கு ராமுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ராமுன்னு ஒருத்தர் வந்து இருப்பார். அவர் என்ன சொல்லுவார்னா, "நீ ஏன் லோக்கல் ட்ரெயினில் ட்ரை பண்ணக்கூடாது?" அப்படின்றாரு. லோக்கல் ட்ரெயினில் போய் வந்து ரீடான ஒரு பொண்ணை பார்ப்பாரு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே வந்து இவருக்கு வந்து பிடிச்சி போயிடும். இந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசலாம்னு சொல்லும்போது, ஓகே லவ் தானே, ஓகே அக்செப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஒரே ஒரு கண்டிஷன் தான் போடுறாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நீ எங்கே கூப்பிட்டாலும் வர மாட்டேன், வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன், எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லி ஓகேன்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் ஓகே சொல்கிறாங்க. ஆனால் போக போக அதுவே வந்து அவருக்கு போர் அடிச்சிது. ஒரு நாள் பெட்டை விஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போ அவர் வந்து வேணான்னு வந்து சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நைட் 12 மணிக்கெலாம் வரக்கூடாது, அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்ட்டு. இவர் என்ன பண்ணான்னு தெரியாமல் வந்து உடனே வந்து அவங்க அம்மாக்கிட்ட போய் வந்து பேசுகிறாரு. அவங்க அம்மா வந்து வந்து நீ தான் பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் வந்து ஓகேன்றாங்க. ராமும் வந்து அவங்க அம்மா அப்பாட்ட வந்து இந்த பொண்ணை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ரீடாவோட அம்மா அப்பாட்ட வந்து ஏன் இந்த பொண்ணை வந்து 6 மணிக்கு மேலே அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ வந்து அவங்க வந்து சொல்லிடுறாங்க, இது 6 மணிக்கு மேலே வந்து பொண்ணாக இருக்க மாட்டா, பையனாக மாறிடுவா, ஏன்னா வந்து நாங்கள் ஏலியன் குடும்பம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த ராமோட அம்மா அப்பா என்னென்னா வந்து ராமுக்கு வந்து கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணம் வந்து ஊர் பக்கம் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி ஊர் பக்கம் வந்து எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ராம எவ்வளவோ தடுத்து வந்து அவங்க வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து அவங்க எல்லாம் வந்து ஏலியன் ஃபேமிலி. 6 மணிக்கு மேலே ரீடா வந்து பையனாக வந்து மாறிடுவா. இந்த ஏலியன் எப்படி பூமிக்கு வந்துன்னா வந்து பூமியில் அதிகமாக தங்க இருக்குன்னு வந்து ஏலியனுக்கு வந்து தெரிய வருது. அதை எடுக்கிறதுக்காண்டி குரங்களை வந்து மனுஷனை வந்து ஏலியன் வந்து படைக்குது. அது மூலமாக தான் வந்து ஏலியன் வந்து பூமிக்கு வந்தேன்னு சொல்லி கதை சொல்கிறாங்க. இப்போ வந்து ராமுக்கும் ரீடாவுக்கும் வந்து கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த ரீடா வந்து சொல்கிறாங்க, நான் வந்து எப்போவுமே வந்து பொண்ணாக இருக்கேன்னா வந்து எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா வந்து நான் எப்போதும் வந்து பொண்ணாக இருப்பேன் அப்படின்றாங்க. 2 வருஷம் கழிச்சு வந்து ரீடாவுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அது மூலமாக வந்து ரீடா வந்து எப்போதுமே வந்து பொண்ணாக இருக்கேன். ஆனால் வந்து அவள் ரீடாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுது. அது வந்து 6 மணிக்கு மேலே பையனாக வந்து மாறுது. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.